ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்ம ஜோதியினாலே மனமே வெளியே அலைவது கண்டு துவளாதே ஒன்று சேர்ப்பாய். ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம். ஆசையறுப்பாய் புலன்களை ஆழ்வாய், உணர்வுகள் அனைத்தையும் வெல்வாய். ஆத்மா ஒன்றே நிலை என கொள்வாய், ஆத்மா உன் சுயரூபம். உன்னிடமே உன் உண்மையை காண்பாய், உன்னிடமே உண்மையை காண்பாய். உள்ளது எல்லாம் நீயே. ஆத்மதரிசனம் சுயதரிசனம். மனம் ஒரு புறவி, நீ அதன் சாரதி. உடல் மனம் இரண்டும் குதிரை, சிந்தனை அனைத்தும் அதன் வழி ஓடும். அடக்கிடுவாய் அதை தினமே, நீயே மனத்தை ஆண்டிட வேண்டும், நீயே மனத்தை ஆண்டிட வேண்டும். நிதர்சனம் இதுவே கொள்வாய். ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்ம ஜோதியினாலே மனமே வெளியே அலைவது கண்டு புவழாதே ஒன்று சேர்ப்பாய். ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டே
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 11/11/25 பாபா முரளியில் சொல்கிறாரு, எத்தனை முறை உள்ளத்திலிருந்து பாபா பாபாங்கிற சப்தம் வெளிவருகின்றதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஆரோக்கியம் ஏற்படும், மாயா ஜீத்தாக இருப்பீர்கள், எப்பொழுதுமே ஊக்கம் உற்சாகத்தோடு இருப்பீங்க, எந்த ஒரு சுமை இல்லாமல் இருப்பீங்கன்னா செய்பவர் செய்விப்பவர் பாபா அப்படிங்கிற அந்த நினைவு நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். பாபா என்னோட இருக்கார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை, என்னோட இருக்கார், கம்பைண்டாக இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தியானது நமக்கு எப்பொழுதும் கிடச்சிட்டே இருக்கும். உள்ளத்திலிருந்து பாபா செய்த உதவிகள், பாபா செய்த நன்மைகள், பாபா எப்படிப்பட்ட இக்கட்டான நிலை எப்படிலாம் அனுபவங்களை கொடுத்தார், என்னெல்லாம் முரளி மூலமாக ஆறுதல்கள் கொடுத்துருக்கார், இதெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது தான் உள்ளத்திலிருந்து பாபாங்கிற சப்தம் வெளிவரும். முரளியினுடைய தலைப்பு பார்க்கலாம். மீட்டே பச்சே தும் தில் சே பாபா பாபா கஹோ तो खुशी में रोमांच खड़े हो जाएंगे. இனிமையான குழந்தைகளே, உள் அன்புடன் பாபா பாபா என்ற சப்தத்தை கூறினீர்களே ஆனால் மகிழ்ச்சியில் உங்களுக்கு மெய் சிலிர்க்கும். குஷி மே ரஹோ तो மாயா ஜீத் பன் ஜாயேங்கே. பாபா சொல்கிறாங்க, எப்பொழுது நீங்கள் பாபாங்கிற சப்தத்தை உள்ளத்தில்
நினைக்கின்றீர்களோ அப்பொழுது மகிழ்ச்சி ஏற்படும். அப்பொழுது நீங்கள் மாயா ஜீத் ஆகிவிடுவீர்கள். எப்படி பாபா கொண்டாந்து கனெக்ட் பண்ணுறாரு பாருங்கள். எங்கே சப்தம் பாபான்னு வருதோ அங்கே குஷி இருக்கும், எங்கே குஷி இருக்கும் அங்கே சக்தி கிடைக்கும், எங்கே சக்தி இருக்கும் அங்கே மாயா ஜீத் ஆகலாம். प्रश्न, बच्चों को किस एक बात में मेहनत लगती है लेकिन खुशी और याद का वही आधार है. எந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கடின உழைப்பு இருக்குது, ஆனால் அந்த கடின உழைப்பு தான் மகிழ்ச்சியையும் பாபாவோட நினைவுக்கும் ஆதாரமாக அமையுது. அது எப்படிப்பட்ட ஒரு கடின உழைப்பு? उत्तर பதில் சொல்கிறாங்க பாபா, ஆத்ம அபிமானி பண்ணே மே ஹி மேனத் லக்தி ஹே. பாபா சொல்கிறாங்க, ஆத்ம உணர்வில் இருப்பதில் கொஞ்சம் நமக்கு உழைப்பு தான் இருக்க வேண்டும். ஏன்னா அடிக்கடி நமக்கு என்ன ஆகுது, 63 பிறவிகளாக நம்ம பாடி கான்ஷியஸ்லேயே வந்துட்டோம் இல்லையா? அல்ல, அதுதான் நம்மளை இழுக்குது தன் பக்கத்தில். நம்ம முயற்சி எடுக்கிறோம், நான் ஆத்மா, எல்லாருமே ஒரு ஆத்மான்னு நினைக்கிறோம். பட் அவ்வப்பொழுது என்ன ஆகுது, மாயா பாடி கான்ஷியஸை கொண்டு வந்து பாபா நினைவை மறக்க வச்சிடுது. लेकिन खुशी का पारा चढ़ता है. எப்போ நம்ம ஆத்மா அபிமானி சோல் கான்ஷியஸில் இருக்கின்றோமோ அப்பொழுது தனக்குள்ள அந்த மகிழ்ச்சியினுடைய அளவு அதிகரித்து கொண்டே இருக்குது. மீட்டா பாபா யாத் ஆத்தா ஹே. எந்த அளவுக்கு நான் ஆத்மா ஆத்மா ஆத்மாங்கிற பயிற்சி எடுக்கிறோமோ இனிமையான பாபாவின் நினைவு ஞாபகங்கிறது நமக்கு வருகிறது. மாயா துமே தேக அபிமான் மே லாத்தி ரஹேகி. மாயா உங்களை தேக உணர்வில் கொண்டு வரும். रुस्तम से रुस्तम होकर लड़ेगी, इसमें मूंझना नहीं है. என்னடா நம்ம இவ்வளோ முயற்சி எடுத்து பாபாவை நினைக்கிறோமே, மாயா இன்னமும் நம்மளை விடலையே, போராடிக்கிட்டே இருக்குதே. அப்படி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம், குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா நீங்கள் சக்திசாலி ஆக ஆக அதுவும் உங்கள் முன்னாடி அதோட பலத்தை காட்டும். அதுவும் சக்திசாலி ஆகிட்டு அதோட பலத்தை காட்டும். பாபா கேத்தே ஹே பச்சி மயக்கி துஃபானோ சே டரோ மத். பாபா நமக்கு ஆறுதல் கொடுக்குறார். குழந்தைகளே, மாயா வீசக்கூடிய புயலை பார்த்து பயப்படாதீர்கள். சிர்ஃப் கர்மேந்திரியோசை கோய் விக்ரமன் நகி கரோ. மனசில் எவ்வளோ புயலை கொண்டு வந்தாலும் மனசுலே நீங்கள் மாற்றிக்கணுமே தவிர உங்களுடைய கர்மேந்திரியத்தால் செயலில் அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து விடக்கூடாது. மாயா புயல் வீசுது இல்லையா, அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு நம்ம முயற்சி, அதுக்கு ஏற்பாடு செய்யணும். அதுக்கு பாபாவுடைய எவ்வளோ விஷயங்கள் சஸ்திரங்கள் கொடுத்துருக்காரோ அதை நம்ம பயன்படுத்தணும். ओम शांति. रूहानी बाप रूहानी बच्चों को समझा रहे हैं व शिक्षा दे रहे हैं. ஆன்மீக தந்தை பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார், போதனையையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். படா ரஹே ஹே, படிப்பினையையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். बच्चे जानते हैं पढ़ाने वाला बाप சதைவ தேஹி அபிமானி ஹே. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்போதுமே தெரியும் படிப்பிக்கக்கூடியவர் எப்பொழுதுமே தேஹி அபிமானி, தேக உணர்வு இல்லாதவராக இருக்காருங்கிறது நமக்கு எப்போதுமே தெரியும். வோ ஹைஹி நிராகார், தேக லேத்தாகி நகி ஹே. எப்பொழுதுமே பாபா யார்? சிவபாபா ஜோதி பிந்து சொரூபமானவர், ஷரீரம் இல்லாதவர், தேகத்தை எடுக்காதவர் ஒருவர்தான் உலகத்தில். அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் படிப்பினை இது. புனர் ஜென்மமே நகி ஆத்தை ஹே. அவருக்கு தேகமே இல்லைன்னா எப்படி மறுபிறவியில் அவர் வர முடியும்? பாபா समझाते हैं तुम बच्चों को मेरे समान अपने को आत्मा समझना है. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளை என்னை போல நீங்களும் இயல்பாகவே ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும். மேஹூ பரம்பிதா, பரம்பிதா को देह होती नहीं.
நான் பரம்பிதா, எனக்கு தேகமே கிடையாது. உன்கோ தேகி அபிமானி பி நகி கஹேங்கே. தேகம் இருந்து பயிற்சி எடுத்தாதான் தேகி அபிமானி. அதனால் பாபாவை தேகி அபிமானி ஆகிறார்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேகமே இல்லையே அவருக்கு. அவர் பயிற்சி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வோ ஹைஹி நிராகார். பாபா யாரு? எப்பொழுதுமே ஷரீரம் இல்லாத ஒளி. பாப் कहते हैं मुझे अपनी देह नहीं, तुमको तो देह मिलती आई है. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு தேகம் கிடைத்து நீங்கள் வந்திருக்கீங்க இந்த பூமியில், ஆனால் எனக்கு தேகமே இல்லை. मेरे समान देह से न्यारे हो, अपने को आत्मा समझो. பாருங்க, நம்ம ராஜயோகா மெடிடேஷனுக்கு இதுதான் பேசிக். ஃபஸ்ட்டு பேசிக் இதுதான். அஸ்திவாரத்தை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறோம், அந்த அளவுக்கு நம்மளுடைய பிராமண வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட தளர்வு ஏற்படாது, மனச்சோர்வு ஏற்படாது, எந்த கேள்விகள் வராது. ஏன்னா பாபா சொல்கிறார், ஆத்மாங்கிற நினைவில் நீங்கள் இருக்க வேண்டும். தேகத்திலிருந்து விடுபட்டவராக எப்போதுமே இருங்க, என்ன போல இருங்கங்கிறார் பாபா. அகர் விஸ்வ கா மாலிக் பன்னா ஹே तो कोई डिफिकल्ट बात ही नहीं. பாபா சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் விஸ்வத்தின் எஜமானன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாது. என்னடா பாபா இப்படிலாம் சொல்கிறார், தேக நினைவு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்கிறார், எப்படி நம்மளால் முடியுமா, பாசிபிளா அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. பாப் कहते हैं देह अभिमान को छोड़ मेरे समान बनो. देह बुद्धि सदैव बुद्धि में याद रहे, हम आत्मा हमको बाबा पढ़ा रहे हैं. பாபா சொல்கிறாங்க, தேக அபிமானத்தை விட்டு எனக்கு சமான் இருங்கள். எப்போதுமே புத்தியில் நான் ஆத்மா, எனக்கு பாபா பாடம் நடத்தி கொண்டுள்ளார். ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான படிப்பினையை பாபா கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாருங்கிற நினைவு சதைவு பாபா சொல்கிறார் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். बाप तो निराकार ही, परंतु हमको पढ़ाए कैसे? इसलिए बाबा स्तन से आकर पढ़ाते हैं. பாபா எப்போதுமே ஜோதி ஒளியாக இருந்தால் எப்படி படிப்பிக்க முடியும்? ஆகையினால பிரம்மா பாபாவின் உடலில் வந்து படிப்பிக்கின்றார். गौमुख दिखाते हैं ना, अब गौ के मुख से तो गंगा नहीं निकल सकती. माता को भी गौ माता कहा जाता. கௌமுக் அப்படின்னு மவுண்ட் ஆபில் ஒரு இடம் இருக்குது. அதில் என்ன காட்டுறாங்க? பசுவினுடைய வாய் மூலமாக கங்கை வெளியாகிற மாதிரி காண்பிக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, பசுவை தாய் என்று சொல்ல முடியாது, கங்கை நீர் வாயிலிருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. அது எப்படி ஏற்படும்? தாயை பசு என்று சொல்லப்படுது. தும் அப கௌ ஹோனா. ஏன்னா பாபா சொல்கிறார், ஏன்னா பாபா முன்னாடி தாய்மார்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. சொல்கிறார் பாபா, நீங்கள் அனைவரும் பசுக்கள் தானே. ஏ பிரம்மா தோ கௌ நஹி ஹே. இந்த பிரம்மா கௌ கிடையாது, பசு கிடையாது. முக்கு துவாரா ஞான் மில்தா ஹே. பிரம்மாவின் கமல வாய் மூலமாக ஞான கங்கை வருது. சிவ பரமாத்மாவுடைய ஞானம் நமக்கு கிடைக்கிறது. பாப்கி கௌ தோ நஹி ஹைனா, பைல் பர் பி சவாரி திக்காத்தே ஹே. பாபாவை பசு என்று சொல்ல முடியாது இல்லையா? அவரை எதில் காட்டுறாங்களாம்? ரிஷப வாகனத்தில் சவாரி செய்வதாக காண்பிக்கப்படுது. ஒத்தோ சிவ் சங்கர் ஏக் ககுதேத்தே. சிவனையும் சங்கரரையும் ஒன்றாக காட்டுறாங்க. பாபா சொல்கிறார், அதனால தான் எதை காட்டுறாங்க? வாகனமாக ரிஷப வாகனத்தில் சிவன் வராருன்னு காண்பிக்கிறாங்க. ஆனால் சிவன் கிடையாது, சிவனுக்கு தான் உடலே இல்லையே, சரீரமே இல்லையே. தும் பச்சே भी समझते हो, शिव शंकर एक नहीं. शिव तो है ऊंच ते ऊंच, फिर ब्रह्मा विष्णु शंकर. இப்போ நமக்கு நல்ல தெளிவாக்கம் கிடைச்சிட்டு. சிவன் யாரு, சங்கரர் யாரு? சங்கரர் தேவாத்மா, சிவன் பரமாத்மா. சங்கரர் குழந்தை, சிவன்
அப்பா. சங்கரர் படைப்பு, சிவன் படைப்பாளர். இதில் நம்ம அநேக ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சிவபாபா எப்பொழுதுமே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். நெக்ஸ்ட் பிரம்மா விஷ்ணு சங்கர். பிரம்மா சூக்ஷ்ம வதனவாசி. இதை பற்றியெல்லாம் பாபா சொல்கிறாரு, நீங்கள் நல்ல ஞானத்தை கடையணுங்கிறார். கடைஞ்சாதான் நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ ஞானத்தின் அத்தாரிட்டி நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பயம் என்பது இருக்க முடியாது. தும் பச்சோं को खुशी है ना. பாபா சொல்கிறார், எவ்வளோ நமக்கு நாலேஜ் இருக்குதோ அவ்வளோ நமக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா. தும் கஹேங்கே ஹம் ஈஸ்வர் கி ஸ்டூடெண்ட், ஹம்கோ பாபா படாத்தே. நீங்கள் எப்போதுமே இந்த பெருமிதத்திலே இருக்கீங்க, நான் ஈஸ்வரனின் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், காட்லி ஸ்டூடெண்ட். எனக்கு ஸ்வயம் பகவானே படிப்பிக்கிறார். பகவான் வாஜ்பி हे बच्चे, मैं तुमको राजाओं का राजा बनाने लिए पढ़ाता हूँ. சிவ பகவானின் மகாவாக்கியம் என்னவென்றால், ஹே குழந்தைகளே, நான் உங்களுக்கு ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்குவதற்கான பாடத்தை நடத்துகிறேன். भल कहाँ भी जाते हो, सेंटर पर जाते हो, बुद्धि में है कि பாபா हमको पढ़ाते हैं. நீங்கள் எங்கே போனாலும் சரி, பாபா சென்டருக்கு போனாலும் அல்ல எங்கே ஒர்க் பண்ண போனாலும் உங்கள் புத்தியில் இந்த நினைவு நிறைஞ்சிருக்கணும், பாபா எனக்கு பாடம் நடத்துகிறார். பகவானின் ராஜயோக படிப்பினை நான் படிக்கக்கூடிய ஈஸ்வரிய மாணவன். ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப். பாபா என்னை அப்படிப்பட்ட காட்லி ஸ்டூடெண்ட்டாக ஆக்கியிருக்காருங்கிற நினைவு எங்கே போனாலும் புத்தியில் இருக்கணும். जो अभी हम सेंटर पर सुनते, बाबा मुरली चलाते हैं, बाबा बाबा करते रहो. பாபா நீங்கள் சென்டரில் கூட நம்ம கேட்குறோம், பாபா முரளி சொல்லும்போது பாபா பாபாங்கிற சப்தத்தை நீங்கள் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எபி துமாரி யாத்ரா ஹுயி. நீங்கள் எந்த அளவுக்கு முரளி கேட்கும்போது மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, நினைவு ஈஸியாக பாபா நினைக்கலாம். உள்ளத்திலிருந்து பாபா சொல்கிறார், பாபா சொல்கிறார், எனக்கு சொல்கிறார், எனக்காக தான் முரளி, எனக்காக பாபா ஸ்பெஷலாக டைம் கொடுக்குறார், எனக்காக பாபா இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறார். அப்படி நம்ம எனக்காக சொல்கிறாருங்கிற நினைவு நமக்கு இருக்கும் பொழுது பாபாவுடைய அந்த சக்தியை நாம் பெற முடியும். இது கூட நினைவு யாத்திரை ஆகிவிடுகிறது. யோகா அக்ஷர் ஷொப்தா நஹி ஹே. யோகாங்கிற வார்த்தை அழகாக இல்லை. ஏன்னா நிறைய யோகான ஆசனங்களை நினைக்கிறாங்க. அதனால் பாபாவே சொல்லிட்டார், யோகாங்கிறது அழகா இல்லை, யாத்திரை, நினைவு யாத்திரை அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேங்கிறார். மனுஷி அமரநாத் பத்ரிநாத் யாத்ரா பர் पैदल जाते हैं, अभी तुम बच्चों को तो जाना है अपने घर. எல்லாரும் யாத்ரா கிளம்பி போகிறாங்க வெளியில். அமர்நாத், பத்ரிநாத், கேதார்நாத் இப்படிலாம் போகிறாங்க, நடந்தே நடைப்பயணம் போகிறாங்க. பாபா சொல்கிறார், உங்களுக்கு தெரியும் நாம் நம்ம வீட்டுக்கு செல்ல வேண்டும், யாத்திரை செல்ல வேண்டும். இந்த உலகத்திலேருந்தே நம்ம ஷிஃப்ட் ஆகிறோம் எங்கே? பரந்தாமத்தை நோக்கி. तुम जानते हो अब ये बेहद का नाटक पूरा होता, बाबा आया हुआ है हमको लायक बनाकर ले जाने लिए. உங்களுக்கு தெரியும் இப்பொழுது எல்லையற்ற நாடகம் முடிவு பெறுகிறது. பாபாவும் வந்திருக்கிறார் நம்மை லாயக்காக ஆக்கி தன்னுடன் அழைத்து செல்வதற்காக. பாருங்கள் எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பாபா நம்மளை மாற்றிட்டுருக்கார். तुम खुद कहते हो हम पतित हैं, पतित तोड़े ही मुक्ति को पाएंगे. நீங்களே சொல்கிறீங்க, பாபா நாங்கள் நிறைய பாவங்கள்லாம் செஞ்சுருக்கோம், அசுத்த ஆத்மா ஆயிட்டோன்னு. அப்போ அசுத்த ஆத்மா முக்தி தாமம் போக முடியுமா? इसलिए बाबा कहते हैं आत्माओं तुम पतित बने हो, इस शरीर को पतित समझ गंगा में स्नान करने जाते हैं. பாபா தெளிவு கொடுக்குறார். ஹே ஆத்ம குழந்தைகளே, நீங்கள் பதீத்தம் ஆயிட்டீங்க இல்லையா, நிறைய உங்களுக்குள்ளார விகர்மங்களை செய்து, நிறைய பாவ கர்மங்களை செய்து ஆத்மா அசுத்தம் அடைஞ்சிட்டிங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க? ஆத்மாவை சுத்தப்படுத்தணுங்கிற நினைவில்
நினைவை மனசில் வச்சு கங்கை ஓடுது இல்லையா, அதில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரீங்க. ஆத்மா கொத்தோ वो निर्लेप समझ लेते. ஆனால் மற்ற எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது, பாவம் புண்ணியெல்லாம் அதில் ஒட்டாது பதியாதுன்னு நினைக்கிறாங்க. பாபா சம்ஜாத்தே. ஆனால் பாபா நமக்கு என்ன எடுத்துரைக்கிறார், மூலு பாத்துகை ஹி ஆத்மா கி, முக்கியமானதே ஆத்மாவோட விஷயந்தாங்கிறார். ஏன்னா ஆத்மாவில் தான் எல்லாமே பதிவாகுது. कहते भी हैं பாப்பாத்மா புண்ணியாத்மா, ये अक्षर अच्छी रीति याद करो. சொல்லப்படுது இல்லையா, பாவாத்மா, புண்ணியாத்மா, மகாத்மா, தர்மாத்மா. ஏன் சொல்லப்படுது ஆத்மா ஆத்மான்னு? பாவ உடல்னு சொல்லலை, புண்ணிய உடல்னு சொல்லலை, தர்ம உடல்னு சொல்லலை. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளின் விளைவு ஆத்மாவில் பதிவாகுது. யாராலுமே இந்த பதிவை அழிக்கவே முடியாது, மாற்றவும் முடியாது. மாற்றுவதற்கு ஒரே சாதனம் நினைவு யாத்திரையாகும். समझना और समझाना तुमको ही भाषण आदि करना है. பாபா சொல்ற, நீங்கள் எங்கே போய் சொற்பொழிவு செய்கிறீங்களோ நாம தான் நமக்கு காரணம் அப்படிங்கிறத எடுத்துரைக்க வேண்டும். பாபா तो गाँव गाँव में गली गली में नहीं जाएंगे, तुम घर घर में चित्र रख दो. பாபா ஒவ்வொரு தெருவாக போய், ஒவ்வொரு வீடாக போய், ஒரு கிராமமாக போய் ஞானத்தை புரிய வைக்க முடியுமா? ஏன்னா ஸ்ரீ பாபாவுடைய பிரவேசத்தாவை ஏற்படுது, எப்போ வேணாலும் பாபா வர்றார். பிரம்மாவுடைய சரீரத்தை பாபா பயன்படுத்துகிறார். பிரம்மா பாபா என்ன சொல்கிறார், குழந்தைகள் தான் அந்த ஞானம் கொடுக்கணும். உங்கள் ஒவ்வொருத்தங்க வீட்டில் சித்திரங்கள், படவிளக்கங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த படவிளக்கத்தில் நீங்கள் புரிய வைங்க 84 சக்கரத்தை நாம் எவ்வாறு சுற்ற வேண்டும். ஏன்னா ஏணிப்படியில் ரொம்ப தெளிவாக இருக்குங்கிறார் பாபா. இப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஞானம் தெரியுது. இப்போ நம்மளுடைய கடமை என்ன, அதை சொல்லுங்க. இப்போ நாம் நம்மை சுத்தப்படுத்த வேண்டும். எப்படி சுத்தப்படுத்துறது? இவ்வளோ காலங்கள் அங்கே போனோம், யாத்திரா போனோம், புண்ணியம் செஞ்சால் நல்லது, பாவங்கள்லாம் அழிஞ்சிரும், கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்னு நினச்சோம். பட் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் நம்ம எடுத்துரைக்க வேண்டும். ஆத்மாவை எப்படி சுத்தப்படுத்துவதற்கு என்ன உபாயம் உண்டு, அதை நம்ம தெளிவுபடுத்தணும். अपने घर जाना है, पवित्र बनने बिगर तो घर जाएंगे नहीं. தூய்மை ஆகாமல் வீட்டிற்கு செல்லவே முடியாது. यही फुरना लगा रहे. बहुत बच्चे लिखते हैं बाबा हमको बहुत तूफान आते, मनसा में बहुत खराब ख्यालात आते, आगे नहीं आते थे. என்ன சொல்கிறாங்களா? பாபா சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி கூட மனசெல்லாம் நல்லா இருந்தது பாபா, ஆனால் இப்போது ரொம்ப புயல் வீசுது. தேவையில்லாத எண்ணங்கள், எதெல்லாம் நான் நினைக்கக்கூடாதோ அதெல்லாம் மனசில் புயலாக வீசுது பாபா, எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. பாபா கேத்தேகே, அதுக்கு பாபா பதில் சொல்கிறார், ये ख्याल नहीं करो. இப்படி நீ நினைக்காத. எப்படி? இதுக்கு முன்னாடிலாம் இல்லை, நான் பாபா குழந்தை ஆன பிற்பாடு தான் எனக்கு எல்லா மாயா வருது, எல்லா பிரச்சனை வருது, மனசில் புயல், வேண்டாத எண்ணங்கள்லாம் எனக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. பாபா குழந்தை ஆன பிறகு தான். அப்படி நினைக்காதீங்க. ஆகியே கோய் தும் யுத்தக்கே மைதான்மே தோடைகித்தே. பாபா எவ்வளோ தெளிவான கர்ம ஃபிலாசபி கொடுக்குறாரு பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் யுத்த மைதானத்தில் இருந்தேன்னு நீங்கள் நினச்சிங்களா? இந்த ஞானம் இருந்ததா உங்களுக்கு? அபி தும்கோ பாபா கி யாதுமே ரகு மாயா பர் ஜீத் பாணிகே. இப்போ பாபாவை நினைவு செய்து மாயாவை வெல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய லட்சியத்தை கொண்டவராக இருக்கீங்க. घड़ी घड़ी याद करते रहो, गांठ बांध लो, जैसे माताएं गांठ बांध देती हैं, पुरुष लोग तो नोटबुक में लिखते हैं. பாபா சொல்கிறாரு, அடிக்கடி நினைங்க இந்த விஷயத்தை. எந்த விஷயத்தை நினைக்கணும்? பாபாவை நினைவு செய்தால்தான்
மாயையை வெல்ல முடியும். நினைவு உள்ளன்போடு நினைக்கணும். பாபா சொல்கிறார், தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா முந்தானையில் முடிச்சு போடுறாங்க. ஏன்னா அந்த முடிச்ச பார்க்குறப்பெல்லாம் நம்ம என்ன செய்யணுங்கிற ஞாபகம் வரும். பிரதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் நோட் புக் வச்சு அதில் எழுதிக்கிறாங்க என்னென்ன ஒர்க் பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி பாபா சொல்கிறார், பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன நோட் புக் வச்சு எழுதிக்கோங்க. என்ன எழுதணும்? பாபா நினைவு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், வெற்றிக்கு ஆதாரம். தாய்மார்களெல்லாம் முடிச்சு போட்டுக்கோங்கிறார் பாபா. துமாரா ஹே பேட்ஜ் அச்சு நிஷானி, எல்லாத்தோட உங்களுடைய பேட்ஜ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப நல்ல அடையாளம்னு சொல்கிறார் பாபா. हम प्रिंस बनते हैं, ये है ये बेगर टू प्रिंस बनने की गॉडली यूनिवर्सिटी. நீங்கள் அமர்ந்து படிக்கக்கூடிய இடம், பாபா சொல்கிறாரு, பிரின்ஸ் ஆகுவதற்கான காட்லி யூனிவர்சிட்டி. எவ்வளோ அழகான பேர் பாருங்கள், பிரின்ஸ் ஆகுவதற்கான யூனிவர்சிட்டி. தும் பிரின்ஸ் தேனா, நீங்கள் தானே இளவரசனாக இருந்தீங்க. ஸ்ரீ கிருஷ்ண வேர்ல்டு கா பிரின்ஸ் தா. இப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்ல, உலகத்தின் இளவரசன் என்று சொல்லப்படுது. ஜெய்சே இங்கிலாந்து கா பி பிரின்ஸ் ஆஃப் வேர்ல்டு கஹா ஜாத்தா ஹே. பாபா சொல்கிறாரு, பிரின்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் கஹா ஜாத்தா. இந்த இங்கிலாந்து பிரின்ஸ்னு சொல்லப்படுது, அவங்கள வேர்ல்டு பிரின்ஸ்ன்னு சொல்லப்படுது. வகை அதுக்கி பார்த்தேன், இதெல்லாம் எல்லைக்குட்பட்ட விஷயம். ராதே கிருஷ்ணத்தோ போத்த நாமிகிராமி, ரொம்ப வெல்ஸ்ன்னு சொல்லப்படுது, ரொம்ப இருக்கிறதுலே செல்வந்தர்கள்னு சொல்லப்படுது. பாபா சொல்கிறாங்க, கிருஷ்ணர் மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ராதேனா ரொம்ப ஃபேமஸான பேர். சொர்க்க கே பிரின்ஸ் பிரின்சஸ் தேனா, इसलिए उनको सभी प्यार करते हैं. எல்லாருமே ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே அன்பு செலுத்துகிறாங்க. பாபா சொல்கிறார், ஏன்னா அவங்க எப்போதுமே பிரின்சஸாக இருந்தாங்க சொர்க்கத்தில். எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குது, அன்பு செலுத்துகிறாங்க. கிருஷ்ணர் மேலே ஏன் ரொம்ப அன்பு வருது கேட்குறார் பாபா. ஏன் கிருஷ்ணானா ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்குது. கர்ணாத்தோ தோனோக்கோ சாகியேனா, கிருஷ்ணானா தான் ஸ்பெஷலாக பிடிக்குது, ராதே அவ்வளோ பிடிக்கல. ஆனால் ரெண்டு பேரையும் பிடிக்கணும் தானே. पहले तो राधे को करना चाहिए, परंतु बच्चे तो जास्ती प्यार रहता कि वह वारिस बनता है. ஏன்னா ஆண் குழந்தைய வாரிசுன்னு நினச்சி ஸ்பெஷல் அன்பு செலுத்துகிறாங்க. அதே போல் ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லாருமே ஸ்பெஷலாக அன்பு செலுத்துகிறாங்க. ஸ்திரீ காத்தோ பதி பர் பியார் ரேத்தா, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவர் மேலே அன்பு இருக்கு இல்லையா. பதி கிளிஹி கேத்தேஹே ஏ துமாரா குரு ஈஸ்வர். அந்த காலத்துலலாம் அந்த நாயகனை என்ன சொல்லுவாங்களாம், தன்னுடைய மனைவிகிட்ட என்ன சொல்லுவாங்களாம், இவர் தான் உனக்கு ஈஸ்வரன் பகவான், பதி இவர் பரமேஸ்வரன்னு சொல்லப்படுது. ஸ்திரிக்கலி ஐசனை கஹேங்க, அதேமாரி ஒரு பெண்ணை பார்த்து அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. சத்தியுகமே மாதாவுக்கு மகிமா ஹே, சத்தியுகத்தில் தாய்மார்களுக்குத்தான் மகிமை ஏற்படுது. பேலே லக்ஷ்மி ஃபிர் நாராயண், பேர் எடுத்தோன்னே நாராயண லக்ஷ்மின்னு சொல்ல மாட்டாங்க, லக்ஷ்மி நாராயண், சீதாராம், ராதே கிருஷ்ணா அப்படி தான் சொல்லப்படுது. அம்பா கா கித்தனா ரெகார்ட் ரக்தே, பிரம்மா கி பேட்டி ஹேனா. பாபா சொல்கிறாங்க, அம்மனுக்கு பாருங்கள் எவ்வளோ மரியாதை, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அம்மா அம்மான்னு முந்தானை பிடிச்சி, அம்மா பிச்சை போடு, உன்னோட பிச்சையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு அவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க. ஏன்னா பிரம்மாவின் மகள் யார், மம்மா, அந்த தாய். பிரம்மாக்கா இத்தனை நகி, பிரம்மாவுக்கு அந்த அளவுக்கு இல்லை, மகிமை இல்லை. கோயிலில் சொல்கிறாரு, பிரம்மாவுக்கு ஒரே கோயில் தானே இருக்குது, அதில் அந்த அளவுக்கு மகிமை இல்லை. பிரம்மாக்கா மந்திர் அஜ்மீர் மே ஜெய்சே மேலே ஆதி லக்தே ஹே. பாபா சொல்கிற அஜ்மீரில் ஒரே கோயில் தான் பிரம்மா பாபாவுக்கு. அது என்னைக்காவது ஒரு முறை தான் அதுக்கு பெரிய திருவிழா வருது, அன்னைக்கு தான் அந்த கோயிலுக்கு
சிறப்புத்தன்மை இருக்குது. அம்பைக்கே மந்திர் மேபி மேலா லக்தா ஹே. ஆனால் அம்மன் கோயிலில் பாருங்கங்கிறார், எவ்வளோ திருவிழா நடந்துட்டுருக்குது. வாஸ்தமே சப் மேலே மேலே மைலா பனானே லியே ஹே துமாரே மேலா ஹே ஸ்வச்ச பன்னை கா. உங்களுடைய திருவிழா இருக்கு இல்லையா, ஆத்மா பரமாத்மாவை சந்திக்கும் திருவிழா, பாபா மிலன். ஏன்னா மிலன் நடந்துட்டுருக்கு இல்லையா, பாபா சொல்கிறார், பாபா மிலன் என்பது ஆத்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு திருவிழா. மற்ற திருவிழாலாம் அழுக்காக்கிடுது நம்மளை. ஸ்வச்ச பன்னேலி தும்கோ ஸ்வச்ச பாப்கோ யாது கரணா. நீங்கள் சுத்தமாகணும்னா சுத்தமாக இருக்கக்கூடியவரை நீங்கள் நினைக்கணும். கரை இல்லாதவர் அவர் தான், அவரை நினைக்கணும். பானிசே கோய் பாப் நாஷ் நஹி ஹோத்தே. தண்ணியிலலாம் குளிச்சாலாம் ஒன்றும் பாவம்லாம் ஒன்றும் அழியாதுங்கிறாரு. கீதாமே பி பகவான் வாச் மன்மனா பவ. கீதையில் கூட பகவானின் மகாவாக்கியம் மன் மனா பவ. இதில் தான் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உள்ள சாரம் நிறைந்திருக்குது. பாபா சொல்கிறாரு, பக்தி எப்பொழுது ஆரம்பமானது, அதுக்கு பிறகு எப்படிலாம் நம்ம பக்தி செய்து செய்து எப்படி நாம் எங்கே எந்த நிலைமையை அடைஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் இப்போ நம்ம சங்கம யுகத்தில் தான் நிறைய விஷயங்கள் ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். உல்டா ஜாடுகை ஊப்பர்மிகை பீச். இது தலைகீழான மரம், இந்த உலக மரம். ஏன்னா இந்த மரத்தின் விதையானவர் எங்கே இருக்கார், அவருடைய இருப்பிடம் எது, மேலே பறந்தாம். அப்போ விதை மேலே இருக்குது, விருட்சம் கீழ் நோக்கி வளர்கிறது. பாபா कहते हैं इस मनुष्य सृष्टि का बीज रचता मैं हूँ, नई दुनिया की स्थापना कर रहे हैं, सैम्पलिंग लगाते हैं ना, झाड़ के पुराना पत्ते जड़ जाते हैं, नए नए पत्ते निकलते हैं. பாபா சொல்றார், நான் தான் மனித மரத்தின் விதை. விதையை நடக்கூடிய ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டுள்ளேன். ஏனென்றால் மரத்தினுடைய அடிபாகம் இத்து போய்விட்டது, மரம் முத்தி போய்விட்டது. எப்படி பாருங்கள், அந்த வயதான இலைகள் விழுந்தோன்னே புது இலைகள் என்ன ஆகுது, உதயமாகுது. அதே போல் பாபா சொல்கிறார், மீண்டும் நான் தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குவதற்கான நாற்றை ஊன்றி கொண்டுள்ளேன். बहुत पत्ते हैं जो मिक्स हो गए, अपने को हिंदू कहलाते, वास्तव में हिंदू है ही आदि सनातन देवी देवता धर्म वाले. हिंदुस्तान वास्तव में है नाम ही नहीं, பாரத். ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற பெயர் ஒன்று இல்லை, உண்மையான பெயர் பாரதம் அப்படின்னு தான் வைக்கப்பட்டிருக்குது. तुम्हारे में कोई भी अपने को आदि सनातन देवी देवता धर्म का ही नहीं कहते. कोई कहे तो बोलो धर्म कब और किसने स्थापन किया, कुछ भी பத்தா नहीं सकेंगे. பாபா சொல்கிறாங்க, ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இப்போ யாருமே சொல்கிறது இல்லை. ஏன் சொல்கிறதில்ல, அந்த தர்மம் எப்பொழுது யார் ஸ்தாபனை செய்ததுங்கிற ஒரு நாலேஜ் இல்லை. கல்பி की आयु ही लंबी चौड़ी कर दी है, इसको कहा जाता है अज्ञान अंधेरा. கல்பத்தினுடைய ஆயுளை பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பெரிய ரொம்ப நீளமாக காட்டிட்டாங்க. இதை தான் சொல்லப்படுது அறியாமை என்ற காரிருள். एक तो अपने धर्म का पता नहीं, दूसरा लक्ष्मी नारायण के राज्य को बड़ा दूर ले गए हैं. ஒன்று நம்மளுடைய தர்மத்தை பற்றி யாருக்குமே தெரிவதில்லை, ரெண்டாவது லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சியை ரொம்ப தூரமாக கொண்டு போயிட்டாங்க. इसलिए घोर अंधियारा कहा जाता. ஞான் और अज्ञान में कितना फर्क है. ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குதுங்கிறார் பாபா. ஞான் சாகர்கை ஹி ஏக் பாபா. ஞானக்கடல் என்பவர் ஒரே ஒரு சிவபாபா தான். उनसे जैसे एक लोटा देते हैं, सिर्फ किसको भी सुनाओ कि शिव बाबा को याद करो तो विकर्म विनाश होंगे. அவர் கடல், அவர் சிவபாபா யார், ஞானத்தின் கடல். அதுலேருந்து அவர்கிட்டேருந்து ஒரு லோட்டா மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா போதும், அவர் லோட்டா தரார். என்ன, ஞானத்தை நிரப்பி கமண்டலத்துக்குள்ளார் நமக்கு தரார். பாபா சொல்கிறார், நீங்கள் யாருக்கு வேணாலும் போய் ஞானம் கொடுங்கங்கிறார். ஆனால் சிவபாபாவை நினைவு செய்தால்தான்
உங்களுடைய பாவங்கள் அழியும், வேறு வழி கிடையாது. யாத்திரை போனாலோ, கங்கையில் குளித்தாலோ, தான புண்ணியம் செஞ்சாலோ அதற்கு அல்பகால பலன் தானே தவிர அதற்கான பிராப்தி உங்களுக்கு இருக்க தவிர, ஆனால் ஆத்மாவில் செய்யப்பட்ட பாவங்களை அழிக்க முடியாதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். जैसे चुल्लू पानी हुआ ना, कोई तो स्नान करते, कोई घड़ा भर ले जाते, कोई छोटी छोटी लोटी ले जाते, रोज एक एक बूंद मटके में डाल उसको ஞான் ஜல் समझ पीते हैं. இப்படி கங்கைக்கு போகிறாங்கன்னா அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு அழகான பாக்ஸில் அந்த கங்கை நீரை நிறச்சி வச்சுருக்காங்க. அந்த கங்கை நீரை சிலர் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு நிறச்சி கொண்டு வராங்க. சில பேர் பெரிய பாக்ஸில் கொண்டு வராங்க, டப்பாவில் பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து தினம் நம்ம புழங்கக்கூடிய தண்ணியில் அந்த கங்கை நீரை ஒரு ட்ராப் ஊற்றி குடிக்கிறாங்க. ஏன்னா அது புண்ணியம் கிடைக்கும்ன்ட்டு. विलायत में भी वैष्णव लोग गंगा जल के घड़े भरकर ले जाते, फिर मांगते रहते. என்ன பண்ணுறாங்களாம், வைஷ்ணவர்கள்லாம் ஃபாரினுக்கு கூட என்ன பண்ணுறாங்க, கங்கை நீரை நிறச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க, வேணும்னு கேட்குறாங்க, அங்கே ஃபாரினுக்கு எங்களுக்கு அனுப்புங்கன்னு. பாபா சொல்கிறாரு, மேலேருந்து கங்கை வர முடியுமா என்ன, அப்படி பாவத்தையெல்லாம் அது போக்க முடியுமா என்ன கேட்குறாரு பாபா. ऊपर से भी पानी गिराते हैं, सारा पानी पहाड़ों से ही आता है. தண்ணி எல்லாமே மேலேருந்து வருது, மலையிலேருந்து. आजकल देखो मकान भी कितने ऊंच 100 मंजिल तक बनाते. பாபா சொல்கிறாரு, மேலேருந்து தண்ணி தான் வந்தது ஒரு காலம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே 100 மாடி மேலே வரைக்கும் வீடு கட்டுறாங்க. சத்தியமித்தோ ஐசனே ஹோகா, சத்தியத்தில் மாடி வீடெல்லாம் இருக்காது. என்ன எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார். வஹான் தோ தும்கோ ஜமீன் இத்தனை மில்தி கே பாத் மத் பூச்சோ, அவ்வளோ நிலபலம் உங்களுக்கு இருக்கும், கேட்கவே வேண்டாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் உலகமே சொந்தமாக இருக்கும். யஹா ரெனேலியே ஜமீன் நகியே இதில் இத்தனை மஞ்சள் பனாத்தே. பாபா சொல்கிறார், இங்கே வாழ்கிறதுக்கு மனிதன் வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பூமியில் இடம் இல்லை, அதனால தான் மாடி கட்டுறாங்க. வஹா அனாஸ் பி அத்தா பைதா होता है, அங்கே தானியங்கள் கூட அளவற்று அப்படியே கொழிச்சு வருதுங்கிறார் பாபா. அவ்வளோ செல்வங்களும் கொழிக்குது, தானியங்களும் கொழிக்குது. जैसे अमेरिका में बहुत अनाज होता तो जला देते हैं मृत्यु लोग. அமெரிக்காவில் நிறைய தானியங்கள் அளவுக்கு மீறி விளைஞ்சதுன்னா பாபா சொல்கிறார், அதை எரிச்சிடுறாங்களாம். வச்சு என்ன பண்ண, வேஸ்ட் ஆகுதுன்னு. பாபா சொல்கிற, இது மரண உலகம், அது அமரலோகம். அரை கல்பா நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க, அதுக்கு பிறகு தான் பாபா சொல்கிறாரு, காலன் மெதுவாக உள்ள வந்து உங்கள்கிட்ட அப்படியே மெதுவாக ஸ்டெப் வைக்குது. இதெல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டுள்ளீர்கள். எவ்வளோ மகிமை பாருங்கள் பகவானுக்கு. ஸ்ரீ பாபா கித்தனா சோட்டா, ஆனால் மகிமைக்குரியவர். ஆனால் எவ்வளோ பெருசு, ரொம்ப ரொம்ப நுண்ணிய சின்ன ஒளிப்புள்ளி, அணுவை விட மிக துல்லியமானவர். கித்தனி மகிமா, ஆனால் அவருக்கு எவ்வளோ மகிமை பாருங்க. பாபா சொல்கிறார், மற்ற எல்லாருக்கும் மகிமை இருக்குது, ஆனால் பாபாவின் மகிமையோட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. तुम बच्चों को तो एम ऑब्जेक्ट का चित्र घर में रखना चाहिए. அதாவது லக்ஷ்மி நாராயணன் தான் நம்மளுடைய லட்சியம். அந்த ஃபோட்டோ ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் வைக்க வேண்டும். எல்லார் வீட்டிலும் அந்த சித்திரம் இருக்கணுங்கிறார் பாபா. ஹம் பட்கரை பண்றக்கே, அதை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு என்ன ஆகணும், நான் படித்து இன்னவாக ஆகி கொண்டுள்ளேன், இந்த லக்ஷ்மி போல ஸ்ரீ நாராயணரை போல நான் ஆகி கொண்டுள்ளேன் அப்படிங்கிறத நம்ம நினைவு செய்ய வேண்டும். தும் பச்சோं को ஆத்ம அபிமானி பன்னா ஹே, நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும். फिर रोना थोड़े ही चाहिए. பாபா சொல்கிறாரு, அழுக வர முடியுமா என்ன உங்களுக்கு, உங்கள் லட்சியம் எவ்வளோ உயர்ந்தது, அதை பார்க்குறப்ப உங்களுக்கு அழுகையெல்லாம் போயிடும். ஜோ ரோத்தே ஓ கோத்தே ஹே. பாபா சொல்கிறார், யாரா அழறாங்களோ அவங்க இழக்கிறார்கள். தேக அபிமானம் ஆ ஜாத்தே ஹே,
அழறாங்கன்னாலே தேக உணர்வில் வந்து விடுறாங்க. இஸ்மேகி மேனத் லக்தி ஹே ஆத்ம அபிமானி பண்ணேமே. ஆத்ம அபிமானி ஆகிறதுல ரொம்ப உழைப்பு இருக்கு, கொஞ்சம் கஷ்டந்தாங்கிறார். ஆத்ம அபிமானி பண்ணே से ही खुशी का पारा चढ़ता. மீட்டா பாபா யாதாத்தா. நம்ம ஆத்மான்னு நினைக்கும் போதெல்லாம் பாபா நினைவு தானாகவே வந்துடும், குஷி ஏற்படும். பாபா சேம் சொர்க்கா வருஷா லே ரகே ஹே. பாபாட்டேந்து சொர்க்க ஆஸ்தியை நான் அடைந்து கொண்டுள்ளேன். பக்த பகவான் கு யாது கர்த்தே பக்த ஹே அநேக். பக்தர்கள் பகவானை நினைக்கிறாங்க, அநேக பக்தர்கள் இருக்காங்க. ஞான்மே சப் ஏக் பாப் கோ யாது கர்த்தே. ஆனால் ஞான மார்க்கத்தில் அனைவரும் ஒருவரை நினைவு செய்வது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், நம்ம எல்லா பாபா குழந்தைகளும் பாபாவை நம்ம யதார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டோம், பாபாவை நினைக்கிறோம். வஹே சப்கா பாப்பு ஹே ஞான் கா சாகர் ஹம்கோ படாத்தே. அவர் அப்பாவாகவும் இருக்கார், டீச்சர் ஆயிட்டு ஞான படிப்பை கற்றுத்தருகிறார். பச்சுங்கு தோ ரோமாச்சு கடை உனைச்சாகியே. பகவான் எனக்கு அப்பா டீச்சராக வரார், எவ்வளோ மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகமாகணும். துஃபான் தோ மாய்க்கே ஆயங்கி. புயலுங்கிறது எப்போதுமே அது உங்களுக்கு இருக்க தான் செய்து, வரதான் செய்யும். பாபா கேத்தே ஹே சப்சி ஜாஸ்தி துஃபான் தோ முஜே ஆத்தே ஹே. பாபா சொல்கிறார், எல்லாரை விட அதிக புயல் எனக்கு தான் வருதுங்கிறார். சப்சே ஆகே மேகும். பிரம்மா பாபா சொல்கிறார், எல்லாரை விட நான் தானே முன்னாடி இருக்கிறேன். हमारे पास आते हैं तब तो मैं समझता हूँ बच्चों के पास कितने आते होंगे. பாபா சொல்கிறார், என்கிட்டே மாயா வருதுன்னா அப்போ குழந்தைங்கள்ட்ட எவ்வளோ போகுங்கிறத நான் புரிஞ்சிருக்கிறேங்கிறார் பிரம்ம பாபா. ஏன்னா பிரம்மா பாபாட்ட தானே மாயா வர முடியும், சிவபாபா அசைக்க முடியுமா என்னது? மூஞ்சித்தே ஹோங்கே. புயல் அடிக்கும்போது மாயா வரும்போது நானே குழப்பம் வந்துடுது எனக்குங்கிறார். अनेक प्रकार के तूफान आते हैं जो अज्ञान काल में भी कभी नहीं आते होंगे, वो भी आते हैं. அஞ்ஞான காலத்தில் இல்லாத மாயையின் புயலானது வீசும். पहले मुझे आने चाहिए नहीं तो मैं बच्चों को समझाऊं कैसे. பாபா சொல்கிறார், நான் முதல்ல இந்த உலகத்துக்கு வந்தால் தானே நான் இதெல்லாம் பற்றி குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஏஹே ஃப்ரண்ட்டுமே, இவர் எங்கே இருக்கார்? பிரம்ம பாபா ஃப்ரண்ட்டில் இருக்கார், இவருக்குள்ளே தானே சிவபாபா இருக்கார். रुस्तम तो माया भी रुस्तम से रुस्तम होकर लड़ती हैं. मल्ल युद्ध में सब एक जैसा नहीं होते, फर्स्ट सेकंड थर्ड ग्रेड होती हैं. मल्ल யுத்தத்தில் பாபா சொல்கிறார், கிரேடு இருக்கும், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு. ஆனால் மாயா குழந்தைகளுக்கு எப்படி வருதுங்கிறார்? பலசாலி நம்ம ஆகாக அதுவும் பலசாலி ஆயிட்டு நம்ம முன்னாடி வருது. சப்சே ஜாஸ்தி துஃபான் ஆத்தே ஹே. பாபாவுக்கு தான் எல்லாரை விட அதிக புயல் வருது. இஸ்லே பாபா கேத்தே இன் துஃபான் சோ டரோ மத். எப்படி நான் தைரியமாக இருக்கேன், எந்த புயல் வந்தாலும் பயப்படுறதில்ல, அந்த மாதிரி நீங்களும் பயப்படாமல் இருங்கன்னு பாபா தைரியம் சொல்கிறார். சிர்ஃப் கர்மேந்திரி சே கோய் விக்ரம நகி கரோ. ஆனால் அட்வைஸ் பண்ணுறார், குழந்தையே மனசில் வரும், ஆனால் வாயின் மூலமாகவோ செயல் மூலமாகவோ அது வெளியேறிடக்கூடாதுங்கிறார். அதில் கவனம் கொடுக்கணும். கை कहते हैं ज्ञान में आए ये क्यों होता से तो ज्ञान नहीं लेते तो अच्छा था. சில பேர் ஞான மார்க்கத்தில் வந்த பிற்பாடு இப்படியெல்லாம் புலம்புறாங்களாம். நான் தான் ஞானத்துக்கே வந்துட்டேனே, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் வருது? ஞானம் இல்லாமல் இருக்கும்போதே நான் நல்லா இருந்தேன், பாபா கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன். ஆனால் பாபா கிடைச்சோன்னே எப்படியெல்லாம் மாயா வருது, எனக்கு ஏன் இப்படி வருது? நான் தான் பாபா ஞானம் கேட்குறேன்னு எனக்கு வரலாமா? அப்படியெல்லாம் சங்கல்பத்தை செய்யாதீர்கள். அரே ஏதோ யுத்தகேனா, எங்கே இருந்தாலும் வரதான் செய்யும். பாபா குழந்தையானா ரொம்ப வரும், இல்லைன்னா வராது, அப்படி இல்லை. இது யுத்த மைதானம் அல்லவா? स्त्री के सामने होते भी पवित्र दृष्टि रहे, समझना शिव बाबा के बच्चे हम भाई भाई, फिर प्रजापिता ब्रह्मा की संतान होने से भाई बहन हो गए, फिर वहाँ विकार कहाँ से आया? ब्राह्मण है ऊंच चोटी. ஞானத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போதும்.
நாம் அனைவரும் சிவபாபாவின் சம்பந்தத்தில் ஆத்மா பாய் பாய், பிரம்மா பாபாவின் சம்பந்தத்தில் பிரதர் சிஸ்டர், யாராக இருந்தாலும் சரி. இதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுதுதான் பாபா சொல்கிறாரு நம்மளுடைய பார்வை தூய்மையாகும். जो फिर वह देवता बनते तो हम भाई बहन. பாபா சார் யாருடைய பார்வை பாய்ங்கிற திருஷ்டி இருக்குதோ அவர்கள் தேவதை ஆகின்றார்கள், சகோதரன் சகோதரி என்ற உணர்வில் இருக்கின்றார்கள். ஏக் பாப் கே பச்சே குமார் குமாரி, நாம் அனைவரும் ஒரு பாபாவின் குழந்தைகள், குமாரர்கள் குமாரிகள். இதை நம்ம ரொம்ப பக்கா பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா எல்லாருமே ஒரு பாபாவோட குழந்தை இல்லையா நம்ம. காட் இஸ் ஒன், வேர்ல்ட் இஸ் ஒன். அப்போது பாபாவோடைய சகோதரன் சகோதரிகள். பாபா சொல்கிறார் ஆத்மா அபிமானி ஆகிறதுல தான் முயற்சி இருக்குது. ஜவானோங்கத்தோ போத்து மெனத்தோத்திக யூத்தாக இருக்கிறவங்க நல்லா உழைக்கணுங்கிறாரு. பாபா சொல்கிற மாதிரி என்ன பண்ணணுங்கிறாரு, நல்லா புரிஞ்சு ஒன்னொன்னையும் புரிஞ்சு செயல்படுங்க. பாபா சொல்கிறாரு புரிந்து யாராவது திருமணம் செய்து கொண்டால் பாபா சொல்கிறார் அதிசயம். ஏன்னா அவர்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து உயர்ந்த பதவியை அடைய முடிகிறது. பாபா உஷா ரமேஷ் பாய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் அதற்கு ஸ்ட்ராங்கான தாரணை வேண்டும். ஞான் மே தீக்கே ஹோஜாவே, ஞானத்தில் ரொம்ப ஃபோர்ஸ் இருக்கணும், சக்திசாலியாக இருக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி அவங்க ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்ட முடியும். अच्छा, मीठे मीठे सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. பாபா தாரணைக்கான முக்கியமான சாரம் சொல்கிறாங்க. मायके तूफानों से डरना मूंझना नहीं है. மாயாவின் புயலை பார்த்து பயப்படவோ குழப்பம் அடையவோ வேண்டாம். சிர்ஃப் தியான் ரக்னா ஹே, கர்மேந்திரியோं से कोई विकर्मण ना हो. கர்மேந்திரியத்தால் எந்த பாவ செயல்கள் செய்யாமல் இருப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டும். ஞான் சாகர் பாபா हमको पढ़ाते हैं, इसी खुशी में रहना है. ஞானக்கடல் பாபா படிப்பிக்கின்றார் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். सेकंड पॉइंट, सदो प्रधान बनने लिए आत्मा अभिमानी बनने की मेहनत करनी है. ज्ञान का विचार सागर मंथन करना है. याद की यात्रा में रहना है. ஆத்மாவை சுத்தப்படுத்துவதற்காக ஆத்ம அபிமானியாக இருப்பதில் கடின உழைப்பு இருக்க வேண்டும். ஞானத்தை நன்றாக சிந்திக்க வேண்டும். பாபாவின் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். தாரணைக்கான வரதானம் शुभ चिंतन द्वारा ज्ञान सागर में समाने वाले अतीन्द्रिय सुख के अनुभवी भव. சுபமான எண்ணத்தின் மூலமாக ஞான கடலில் மூழ்கக்கூடிய கலக்கக்கூடிய அதீந்திரிய சுகத்தின் அனுபவி ஆகுங்கள். இந்திரியத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட சுகத்துக்கு பேர் தான் அதீந்திரிய சுகம். இது வரைக்கும் யாருமே அனுபவிச்சிருக்காத ஒரு சுகம். அது பாபா நினைவில் தான் ஏற்படும். அப்படிப்பட்ட அனுபவி ஆகுங்கள். जिस सागर के अंदर रहने वाले जीव जंतु सागर में समाये हुए होते, बाहर नहीं निकलना चाहते. मछली भी पानी के अंदर रहती हैं, सागर व पानी ही उसका संसार है. கடலுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவ ஜந்துக்கள் கடலுக்குள்ளவே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, வெளியில் வர விரும்புவதில்லை. மீன் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேயே தான் வாழ்ந்துட்டுருக்கு, சுகமாக ஆறாமல் இருக்குது, சுதந்திரமாக இருக்குது. கடல் தண்ணி தான் அதுக்கு உலகமே, அதுதான். ஐசே ஹி, அதே போல் பச்சேபி பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய நீங்களும் கூட சுப சிந்தன் துவாரா, சுபமான உணர்வால் ஞானக்கடல் பாபாவிடத்தில் சதா மூழ்கியிருங்கள்.
பாபாக்குள்ளே மூழ்கிருங்க. எதுவரை நீங்கள் கடலுக்கு சமமாக தன்னை அனுபவம் செய்யவில்லை என்றால் அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் மற்றும் மகிழ்ச்சியினுடைய அனுபவம் உங்களுக்கு ஏற்படவே முடியாது. அத்தீந்திரிய சுகமும் ஏற்படாது, குஷியும் ஏற்படாது. எப்போ? கடலில் மூழ்காத வரை. இஸ்கலி ஸ்வயம்கோ ஏகாந்தவாசி பனாவோ. அதனால் தன்னைத்தானே தனிமைப்படுத்துங்க. மனம் புத்தியை எல்லா விஷயத்திலிருந்தும் தனித்திருந்து சர்வ ஆக்கர்ஷன் கே வைப்ரேஷன் சே அந்தர்முகி பனோ. எல்லா விதமான கவர்ச்சிக்கக்கூடிய வைப்ரேஷனிலிருந்து அந்தர்முகியாக ஆக வேண்டும். அப்போ தான் அத்தீந்திரிய சுகத்தை பெற முடியும். स्लोगन अपने चेहरे को ऐसा चलता फिरता म्यूजियम बनाओ जिसमें बाप बिंदु दिखाई दे. பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய முகத்தை அப்படி ஒரு நடமாடும் மியூசியமாக ஆக்கிவிடுங்கள். அந்த மியூசியத்தில் பாபா பிந்து தென்படுவார். ஜோதிர் பிந்து பாபா சாட்சாத்காரம் கொடுப்பார். அவ்யக்த இஷாரா அஷரீரி விதேகி ஆவதற்கான அபியாசத்தை அதிகப்படுத்துவதற்காக अपने को शरीर के बंधन से न्यारा बनाने लिए अवतार समझो. தன்னைத்தானே ஷரீரத்தின் பந்தனத்திலிருந்து தனித்தவராக இருப்பதற்கு ஆக்குவதற்கு தன்னை அவதாரம் என்று நினைங்க. நான் ஒரு அவதார புருஷன் அப்படி நினைங்க. இந்த அவதாரம் என்று நீங்கள் நினைவில் இருந்திருக்கலையானால் ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்து காரியத்தை செய்யுங்க. நான் செய்கின்றேன் என்ற பந்தனத்திலிருந்து விலகி காரியத்தை செய்யுங்க. நான் செய்கிறேன் அப்படிங்கிற பந்தனம் வரக்கூடாது. அதிலிருந்து விலகி பண்ணுங்க. मैंने किया मैंने करता हूँ मैं करता हूँ संकल्प को भी समर्पित कर दो. நான் செஞ்சேன், நான் செஞ்சிட்ருக்கிறேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன். இந்த சங்கல்பத்தை பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிடுங்கள். तो कर्म के बंधन में बंधेंगे नहीं. அப்போ கர்மாங்கிற பந்தனத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். देह में होते भी विदेही अवस्था का अनुभव करेंगे. தேகத்தில் இருந்தாலும் நான் ஆத்மா என்ற அனுபவம் செய்வீர்கள். அச்சா, முக்கியமாக பாபா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க? உள்ளத்திலிருந்து எவ்வளோ முறை பாபா பாபாங்கிற நினைவு வரணும். நான் காட்லி ஸ்டூடெண்ட், எங்கே போனாலும் ஈஸ்வரிய மாணவன். ஸ்டூடெண்ட் லைஃப் பாபா கொடுத்துருக்கார். அவரே அப்பா, அவரே ஆசிரியராக பாடம் எடுக்கிறார். எனக்கு பாபா லட்சியத்தை கொடுத்துருக்கார். முந்தானையில் முடிச்சு போட்டு வைக்க சொல்கிறார். பாபா நினைவால் தான் பாவங்கள் அழியும். பாபா நினைவில் தான் மகிழ்ச்சி ஏற்படும். நினைவு தான் ஆதாரம். நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் நம்ம எல்லா சர்வ பிராப்திகளையும் பெற முடியும்னு பாபா சாரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பாபாவை உள்ளத்திலிருந்து ரொம்ப அன்போடு நம்ம நினைவு செய்வோம். ஓம் சாந்தி. ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம். ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம். ஆத்ம ஜோதியினாலே மனமே வெளியே அலைவது கண்டு துவளாதே ஒன்று சேர்ப்பாய். ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம். ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம். தரிசனம் உன் சுயதரிசனம். ஆத்ம ஜோதியினாலே மனமே வெளியே அலைவது
சுயதரிசனம் ஆத்ம தரிசனம் சுயதரிசனம்